வெல்கம் டு நெம்பபிள். இன்றைக்கி நம்ம டேபிள் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சேல்ஸ் எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேபிள் ஆர்டர் அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்குது. எந்த டேபிளில் இருக்கிறவங்க எதை ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு கன்ஃபியூஷன் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த டேபிள் ஆர்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ டேபிள் ஆர்டரை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் பேஜுக்கு போங்க. செட்டிங்ஸ் பேஜில் ஜென்ரல் செட்டிங்ஸாக கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் செட்டிங்ஸ் பேஜில் எனேபிள் டேபிள் ஆர்டர்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டேபிள் ஆர்டர் ஃபீச்சர் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஸ்க்ரீனுக்கு போங்க. தென் டேபிள்ஸ் டேபை கிளிக் பண்ணுங்கள். டேபிள் ஸ்க்ரீன் வரும். அங்கே மேலே ரைட் கார்னரில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுற ஸ்க்ரீன் வரும். டேபிளுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேமை கொடுத்துட்டு ஆட் டேபிள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ டேபிள்ஸ் வேணும்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற பில் டேபை கிளிக் பண்ணுங்கள். தென் டேபிள் ஆர்டர்ஸ் டேபை கிளிக் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் நியூன்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டேபிள் ஸ்க்ரீனில் நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா டேபிள்ஸும் காமிக்கும். எந்த டேபிளுக்கு நீங்கள் ஆர்டர் எடுக்கணுமோ அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ஸ்க்ரீன் வரும். எல்லா ஆர்டர்ஸையுமே ஆட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டோட்டல் அமௌண்ட் வரும். செக் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இன்னொரு டேபிள் ஆர்டர் நீங்கள் பண்ணணுன்னா அதே மாதிரி நியூ டேப் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ண டேபிள்ஸ் எல்லாமே ரெட் கலரில் காமிக்கும். க்ரீன் கலரில் இருக்கிற டேபிள்ஸ் எல்லாமே அவைலபிள் டேபிள்ஸ். ஸோ அவைலபிள் டேபிள்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் ஆர்டர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் ஆர்டர்ஸை எடிட் பண்ணணுன்னா டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுறதோ இல்லை எடிட் பண்ணுறதோ எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஆர்டரை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் ஆர்டரை செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பில் இல்லைனா கம்ப்ளீட் பில் அண்ட் பிரிண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் ஸ்க்ரீன் வரும். பேமெண்ட் மோடை செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சேல்ஸ் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் டேபிளோட கலரும் க்ரீன் கலருக்கு மாறிட்டுருக்கும். நீங்கள் சேல்ஸ் ரிப்போர்ட்டை செக் பண்ணணுன்னா ஹோம் ஸ்க்ரீனில் ரிப்போர்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.